ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம மார்ச் 10 to 13 கரண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நானுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். பிறர் நாணத்தக்கது தான் நாணன் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. அதற்கான விளக்கம்: பிறர் வெக்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெக்கப்படவில்லை என்றால் அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். ஃபஸ்ட் 18 பார்க்கலாம். 2030க்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 9 ஜிகாவாட்டுக்கு மேல் உயர்த்துவதை நிலக்கரித்துறை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த 2030 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இயர்னே சொல்லலாங்க. ஏன்னா தமிழ்நாடு, இந்தியா, யூஎன்லாம் இந்த 2030 அதிகமான இலக்குகள் வச்சுருக்காங்க. அந்த இலக்குகள்லாம் நம்ம பார்க்கலாம். 2030 பெருங்கடலின் 30% பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றப்படணும்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. சர்வதேச அளவில் 2030 ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்தியா திட்டம் இலக்கு வச்சுருக்காங்க. இணையவழி வர்த்தக ஏற்றுமதி சுமார் 24 லட்சம் கோடி இலக்கு வைத்துள்ளது இந்தியா. 25 லட்சம் தகவல் தொழில்நுட்பம் கொண்ட இளைஞர்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு 2030க்குள்ளே இந்த இலக்கு வச்சுருக்காங்க. 2030 ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை செய்ய இலக்கு வச்சுருக்காங்க. 2030 ஆண்டுக்குள்ளே அனைவருக்கும் தூய்மையான குடிநீர், சுகாதாரமான வசதியை உறுதி செய்தலை யூஎன் ஐநா இலக்கு வைத்துள்ளது. நெக்ஸ்ட் பாருங்கள். COP26 மாநாட்டின் போது பிரதமரின் 5 உறுதிமொழி அறிவிப்புக்கு ஏற்பவும் 2070க்குள் நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கை நோக்கி முன்னேறவும் கார்பன் தடங்களை குறிப்பதற்காக நடவடிக்கைகளை நிலக்கரி அமைச்சகம் எடுத்துள்ளதாம். இந்த COP26 மாநாடு 2021 இங்கிலாந்தில் நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம். இந்த மாத்ரு வந்தனா திட்டம் எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு 5,000 ரூபாயும், இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் 6,000 ரூபாயும் வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர் நியூட்ரிஷன். இதில் லோ வெயிட் ஃபார் ஹைட்டு, அதாவது உயரம் அதிகமாகவும் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்கள வெஸ்டிங்கனும், லோ ஹைட் ஃபார் ஏஜ், அதாவது குறைவான உயரம் உடையவங்க எப்படின்னா ஏஜுக்கு தகுந்த ஹைட் இல்லாதவங்களை ஸ்டண்டிங்கனும், லோ வெயிட் ஃபார் ஏஜ், அதாவது ஏஜுக்கு தகுந்த வெயிட் இல்லாதவங்களை அண்டர் வெயிட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கேலோ இந்தியா வளர்ந்து வரும் திறமைகளை அடையாளம் காணும் திட்டம் 2036 ஆண்டில் இந்தியாவை விளையாட்டில் சிறந்த 10 நாடுகளுக்குள்ளும் 2047 ஆண்டில் முதல் 5 இடங்களில் இடம்பெற செய்யும் படிக்கல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டு அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் சொல்லியிருக்காரு. பிரதமரின் கீர்த்தி திட்டம். இந்த கீர்த்தி திட்டம் எதுக்குன்னா, 9 முதல் 18 வயதுக்குட்பட்ட பள்ளி குழந்தைகளிலிருந்து இலக்காக கொண்ட இந்த நாடு தழுவிய திட்டம் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கில் உள்ள திறமையாளர்களை கண்டறிந்து மற்றும் இந்த போதைப் பொருள் மற்றும் பிறந்து இந்த கேக்ரேட்டுகளின் கவன சிதறல்களுக்கு அடிமையாவதை தடுக்க விளையாட்டை ஒரு கருவியாக பயன்படுத்துவது முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. விளையாட்டு கலாச்சாரத்தை உருவாக்குவதும் ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகள் போன்ற சர்வதேச விளையாட்டுகளில் இந்தியாவுக்கு பதக்கங்களை வெல்லக்கூடிய திறமையாளர்களை உருவாக்குவதும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவாக கீர்த்தி இருந்தது என்று விளையாட்டு அமைச்சர் திரு தாக்கூர் குறிப்பிட்டிருக்காரு. கீர்த்தி என்னும் திட்டம் நாடு முழுவதும் 50 மையங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாம். நெக்ஸ்ட் பாருங்கள். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனையான மிஷன் திவ்யஸ் திராவிற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு.
இந்த அக்னி 5 வந்து MIRV தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனையாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய தேசிய ஆவண காப்பகம் இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1891 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 134வது நிறுவன தினத்தை கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து சட்டம், நீதி, நாடாளுமன்ற விவகாரங்கள், கலாச்சாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட சுபாஷ் அபிநந்தன் என்ற டிஜிட்டல் காட்சியை இன்று வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த கண்காட்சியை வந்து தேசிய ஆவண காப்பகத்தில் உள்ள ஆவணங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையத்தின் கண்காணிப்பு ஆணையராக திரு AS ராஜு வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் பாருங்கள், லோக்பால் பற்றி பார்க்கலாம். லோக்பால்னா மக்கள் காவலன் பொருள். இந்த லோக்பால் என்ற வார்த்தையை வந்து வடிவமைத்தவர் யாருன்னா LVM சிங்வி. எந்த வருஷம்னா 1963 வடிவமைத்திருப்பார். 1960 அசோக்குமார் சென் என்றவர் வந்து இந்தியாவிலையும் இந்த லோக்பால் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பார். இந்த லோக்பால் வந்து 1968 சாண்டி பூஷன் என்பவரால் வந்து மக்களவையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். மாநிலங்களவையில் டிசம்பர் 17, 2013 தாக்கல் செய்தனர். மக்களவையில் டிசம்பர் 18, 2013 தாக்கல் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஜனவரி 1, 2014 வந்து இந்த லோக்பாலை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார். 1809 ஸ்வீடன் வந்து ஃபஸ்ட்டு இந்த லோக்பாலை வந்து ஓம்புஸ்மன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 1966 to 1970 நிர்வாக சீர்திருத்த ஆணையம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பார். யாருன்னா அப்புறம் வந்து தலைவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். மக்களின் குறை தீர்ப்பு ஆணையங்களாக சென்ட்ரலில் வந்து லோக்பால்னும் ஸ்டேட்டில் வந்து லோக் ஆயுதானும் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த லோக்பால் அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தலைவர், 8 உறுப்பினர்கள். அந்த தலைவருடைய பதவிக்காலம்னு பார்த்தீங்கன்னா 5 years ஆர் 17 ஏஜ். இவரை வந்து தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், ராஜ்யசபா தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. லோக்பாலை வந்து பரிந்துரை செய்த ஆணையம் எதுன்னு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் இந்த லோக்பாலை வந்து பரிந்துரை செய்த ஆணையம். நெக்ஸ்ட்டு பார்த்தா லோக்பாலுக்கு அப்புறம் லோக் ஆயுதா. லோக்பால் வந்து சென்ட்ரலில், லோக் ஆயுதா வந்து ஸ்டேட் லெவலில். இந்த லோக் ஆயுதா வந்து இந்தியாவில் முதல்ல வந்து எந்த மாநிலம் வந்து நடைமுறைப்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் 1971 நடைமுறைப்படுத்தியிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒடிசா வந்து 1970 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் 1983 தான் அது வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வந்து கொண்டு வந்து அப்பயே, அதாவது 1971 நடைமுறைப்படுத்தியதுனால இந்தியாவில் முதல்ல லோக் ஆயுதா வந்து நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் வந்து லோக் ஆயுதா சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2018 ஜூலை 13, 2018 வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த லோக் ஆயுதாவில் வந்து உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள், 2 உறுப்பினர்கள் வந்து நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள், 2 உறுப்பினர்கள் வந்து நீதித்துறை சாராத உறுப்பினர்கள். இவர்களுடைய பதவிக்காலம், அதாவது ஏஜ் லிமிட்டட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45க்கு மேலே இருக்கணும், 70 ஏஜ். தேர்வு முறைன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர், சட்டப்பேரவை தலைவர், எதிர்கட்சி தலைவர், அவ்வளோதான்.
இந்த தலைவரை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்குவர் யார்னா ஆளுநர் தான். இந்த லோக் ஆயுக்தா அதாவது வீக்கஸ்ட் லோக் ஆயுக்தா எதுனா மகாராஷ்டிரா, பவர்ஃபுல் லோக் ஆயுக்தா எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் பார்த்தா லோக் அதாலத். இந்த லோக் அதாலத் அப்படின்னா என்னென்னா, லோக்னா மக்கள் என்று பொருள், அதாலத் அப்படின்னா நீதிமன்றம் அப்படின்னு பொருள். அதுதான் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னாலையும் லோக் அதாலத் என்றாலையும் ஒன்று தான். இந்த லோக் அதாலத் என்ற வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்தியவர் யார்னா பிஎன் பகவதி. இந்த லோக் அதாலத் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தை மற்றும் சமாதானம் மூலம் வந்து வழக்குகளை தீர்த்து வைப்பது தான் இந்த லோக் அதாலத். இந்த லோக் அதாலத் வந்து சென்னையில் முதல்ல எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1986 தான் சென்னையில் இது நடைபெற்றிருக்கும். இதில் வந்து தலைவர் பார்த்திங்கன்னா பணியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் அல்லது சமூக ஆர்வலர்களாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோக் அதாலத் மூலம் தீர்த்து வைக்கப்படும் வழக்குகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண தொடர்பான வழக்குகள், சொத்து குறித்த வழக்குகள், விபத்து இழப்பீடு வழக்குகள், திருமண பந்தம் தொடர்பான வழக்குகள் தான் இந்த லோக் அதாலத் வந்து தீர்த்து வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதல்ல மார்ச் 14, 1982 குஜராத்தில் உள்ள ஜூனாகர் அப்படின்ற இடத்துல தான் ஃபஸ்ட்டு இது வந்து இந்த லோக் அதாலத் வந்து ஆரம்பமாயிருக்கும். இந்தியா வந்து நவம்பர் 23, 2013 நாடு முழுவதும் இது நடைபெற வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி. இதோடைய பதவி காலம்னு பார்த்திங்கன்னா 4 years அண்டு 65 ஏஜ். இந்த மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11, 1964 தான் இது வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து யாருடைய பரிந்துரையின்படி இது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானா கமிட்டி மூலம் தான் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மத்திய புலனாய்வு ஆணையத்திற்கு வந்து சட்ட அந்தஸ்து வந்து எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 1998 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மத்திய புலனாய்வு ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003 செப்டம்பர் 11 தான் இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதோடைய ஹெட்டு அதாவது உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு, 2 உறுப்பினர்கள் அல்லது அதற்கும் மேற்பட்டவர்களாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்னா குடியரசுத் தலைவர் தாங்க. உறுப்பினர்களை பரிந்துரை செய்பவர்கள் யார்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். இந்த உறுப்பினர்களை வந்து பதவி நீக்கம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அதாவது யாருடைய பரிந்துரையின் படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பரிந்துரையின் படி தான் குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை வந்து பணி நீக்கம் செய்வாங்க. ஊழல் தடுப்பு சட்டம் வந்து எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1988 தான் இந்த ஊழல் தடுப்பு சட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். முதல் தலைமை கண்காணிப்பு ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீட்டூர் சீனிவாசராவ். இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார். நெக்ஸ்ட்டாக வந்து சிபிஐ அதாவது மத்திய புலனாய்வு துறை வருங்க. இது வந்து சிவிசிக்கு கீழே தான் இந்த சிபிஐ வந்து இயங்கி வரும். இது வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1963 வந்து அதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அது வந்து சந்தானா கமிட்டி தான் வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. இதோடைய பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 2 years தாங்க. இந்த சிபிஐ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மாநில அறிக்கைகளை ஊழல் லஞ்சம் குறித்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த சிபிஐ. இது வந்து முதல் இயக்குனர் யாருன்னா திரு டிபி கேஷா. இப்போ ப்ரெசண்டில் யாருன்னா பிரவீன் சின்ஹா. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இதை பற்றி ஏற்கனவே கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஷின் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை ஓம்புட்ஸ்மன் அமைப்பு. செகண்ட் கொஷின் வந்து லோக்பால் அமைப்பை பரிந்துரை செய்தது எது? முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம்.
இந்த காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. எந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 தான் நிறுவப்பட்டிருக்கும். இந்த காசிரங்கா தேசிய பூங்காவில் அதிகமாக இந்த ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்கள் அதிகமாக காணப்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.